ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூட்ரலைஃப் தமிழ். கடல் உணவுகளிலேயே பெரும்பாலானவர்கள் விரும்பி சாப்பிடும் ஒரு உணவுனா அது நண்டு தான். நண்டு சுவை மிகுந்த உணவா இருப்பதோடு மட்டும் இல்லாம நண்டுல அத்தியாவசியமான கொழுப்பு, ஊட்டச்சத்து மற்றும் கனிமங்கள் அதிக அளவுல இருக்கு. வாரத்துக்கு ஒரு முறையாவது நண்டு நம்ம உணவுல சேர்த்துக் கொள்வதனால நம்ம உடலை எப்போதுமே ஆரோக்கியமா வச்சுக்கலாம். வெறும் 100 கிராம் நண்டு இறைச்சியில 59 மில்லிகிராம் கால்சியமும் 1.5 கிராம் கொழுப்பும் 19 கிராம் புரதமும் இருக்கு. மேலும் இதுல வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் B12 போன்ற ஏராளமான சத்துக்கள் அதிக அளவுல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒமேகா 3 கொழுப்பு அமிலம், தாமிரம், பாஸ்பரஸ், செலினியம், ஜிங்க் போன்ற ஊட்டச்சத்துக்களும் இதுல அடங்கி இருக்கு. ஓகே, நண்டு சாப்பிடுவதனால நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு வாங்க வீடியோக்கள் போய் பார்க்கலாம். நண்டு இறைச்சியில் கேலரிகளோட அளவு ரொம்ப குறைவு. 100 கிராம் நண்டு இறைச்சி சாப்பிட்டோம்னா அதுலேருந்து நம்மளுக்கு 1.5 கிராம் அளவு மட்டும்தான் கொழுப்பு இருக்கும். மீதமுள்ள கேலரிகள் எல்லாமே நண்டுல உள்ள புரோட்டீன்லேருந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா கடல் உணவுகளிலேயே நண்டு நீங்கள் தேர்வு செஞ்சு சாப்பிடலாம். ஸோ வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் வெயிட் லாஸ் டயட்ல நண்டு சேர்த்துக்காங்க. உடல் எடையை குறைக்க இது நல்ல பலன் கொடுக்கும். வைட்டமின் ஏ சத்து அதிகமுள்ள உணவுகளில் நண்டும் ஒன்று. ஸோ அவ்வப்போது நண்டு சாப்பிட்டு வருவது கண் பார்வையை அதிகரிக்க செய்யுது. நண்டுல உள்ள கரிம கூறுகளான ரெட்டினாய்க் அமிலம், பீட்டா கேரோட்டின் போன்ற சத்துக்கள் கண் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் முக்கிய இடம் பிடிக்குது. கண்கள்ல ஏற்படுற கேட்ராக்ட் நோய், அதாவது கண் புரை நோய் மற்றும் மேக்குலர் டீஜெனரேஷன் சொல்லக்கூடிய கருவிழி சிதைவு, இது மாதிரியான கண் சம்பந்தமான நோயை தடுப்பதற்கும் நண்டுல உள்ள சத்துக்கள் நம்மளுக்கு உதவியா இருக்கும். நண்டு இறைச்சியில செலினியம் சத்துக்கள் அதிக அளவில் காணப்படுது. தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிகல்ஸ் இடமிருந்து திசுக்களையும் அணுக்களையும் சேதமடையாமல் பாதுகாக்க செலினியம் உதவும். மேலும் இந்த செலினியம் சத்து தைராய்டு ஹார்மோன்களையும் சேதமடையாமல் பாதுகாத்து தைராய்டு ஹார்மோனுடைய உற்பத்திக்கும் இது உதவுது. அது மட்டும் இல்லாம செலினியமானது ஆண்களுடைய உயிர் அணுக்களையும் பாதுகாத்து செக்ஸ் ஹார்மோன்களுடைய உற்பத்தியையும் அதிகரிக்க செஞ்சு இல்லற வாழ்வில் அதிக ஆர்வத்தையும் தூண்டி கொடுக்குது. எனவே ஆண்கள் அவ்வப்போது நண்டு உங்க உணவுல சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். உடல்ல கெட்ட கொழுப்பு அளவை குறைக்க, நல்ல கொழுப்பை அதிகரிக்க போதுமான அளவு ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் தேவைப்படும். அந்த வகையில நண்டு இறைச்சியில ஒமேகா 3 கொழுப்பு அமிலமும் தாமிரமும் வளமான அளவுல இருக்கு. கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு உடல்ல அதிகரிப்பதனாலதான் வாதம் மற்றும் மாரடைப்பு போன்ற பிரச்சனை உண்டாகுது. முக்கியமா இதய நோயாளிகள் கொலஸ்ட்ரால் மற்றும் கலோரிகள் குறைவா இருக்க உணவை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நண்டுல உள்ள சத்துக்கள் எல்லாமே இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும். எனவே கொலஸ்ட்ரால் அளவை சீரா வச்சுக்க நினைக்கிறவங்க அவ்வப்போது நண்டு அவங்க உணவுல சேர்த்துக்கங்க. நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமா இருந்துச்சுன்னா நுண்கிருமிகள்லாம் உடல்ல தாக்கி நோய்களை உண்டாக்க வழிவகுக்கும். ஆகவே நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்த அவ்வப்போது நண்டை உட்கொள்ளலாம். நண்டு இறைச்சியில உள்ள செலினியம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஊக்குவிச்சு தீங்கு விளைவிக்கும் கிருமிகளிடம் போராடி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாக்க உதவுது. இது மூலமா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உடல்ல கிருமிகளிடமிருந்து பாதுகாக்கலாம். நண்டு இறைச்சியில புரதம், ஜிங்க் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இருக்கு. இந்த சத்துக்கள் அதிகம் உள்ள நண்டை சாப்பிட்டு வந்தோம்னா இது அறிவாற்றல் மற்றும் கவனத்தை அதிகரிக்கும். இந்த சத்துக்கள் எல்லாமே மூளையோட மைய நரம்பு மண்டலத்துல உள்ள மைலின் அப்படிங்கிற ரத்த கொழுப்பை வலிமைப்படுத்துது. இதனால நரம்பு மண்டலம் முழுமையா பாதுகாக்கப்படுது. மூளையோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் அதிகம் நண்டை சாப்பிட்டு வாங்க. உடல்ல காயம் அல்லது புண் ஏற்பட்டா அது குணமாக சில காலம் எடுக்கும். ஆனா நண்டு இறைச்சி உடல்ல உள்ள காயங்களை விரைவா ஆற்றி சிறந்த பலன்களை தருது. நண்டுல உள்ள ஜிங்க், வைட்டமின் B12, வைட்டமின் சி போன்ற சத்துக்கள் உடல்ல எரித்ரோசைட்டுகளை உற்பத்தி செய்ய உதவும். இந்த எரித்ரோசைட்டுகள் உற்பத்தி ஆனாதான் புதிய திசுக்கள்லாம் வளரும், காயங்களும் சீக்கிரமே ஆறும். நண்டுல செலினியம் சத்துக்கள் வளமான அளவுல இருக்குன்னு ஏற்கனவே பார்த்தோம். இந்த சத்துக்கள் ஆனது புற்றுநோய் செல்களை போக்குவதில் விரைந்து செயல்படுது. கட்டிகளோட வளர்ச்சியையும் தாமதப்படுத்த உதவுது. முக்கியமா ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலத்துல ஏற்படுற புரோஸ்டேட்ங்கிற புற்றுநோயை வரவிடாமலும் தடுக்குது. எனவே ஆண்கள் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த நண்டு இறைச்சியை அவங்க உணவுகளை கட்டாயமா சேர்த்துக்கங்க. நண்டுல குரோமியம் சத்து அதிகம் இருப்பதனால இது ரத்தத்துல உள்ள சர்க்கரை அளவையும் இன்சுலின் அளவையும் சீரா வச்சுக்க உதவும். முக்கியமா டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எந்த ஒரு பயமும் இல்லாம நண்டு உணவை அடிக்கடி சாப்பிட்டு வாங்க. இது இன்சுலினோட அளவை சீரா பராமரிக்க உதவும். ஒரு சிலருக்கு நண்டு சாப்பிடுவதனால ஒவ்வாமை ஏற்படலாம். அவங்க எல்லாம் நண்டு சாப்பிடுவதை தவிர்க்கணும். சிலருக்கு நண்டு சாப்பிட்டா வயிறு வலி ஏற்படும், வாய் அரிப்பு, முகம், உதடு, நாக்கு, கை விரல்கள் எல்லாம் வீக்கம் ஏற்படும். இது போன்ற ஒவ்வாமை இருக்கிறவங்க எல்லாம் நண்டு சாப்பிடுவதை முற்றிலுமா தவிர்ப்பது நல்லது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நண்டோடைய பலன்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் நியூட்ரலைஃப் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.